இப்போ வந்து நம்ம வந்து எப்படி HTML எக்ஸ்டென்ஷன் அதாவது .htmlனு கொடுத்து ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணி எப்படி ப்ரோக்ராம் ரன் பண்றது அப்படின்ட்டு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம போயிட்டு இந்த ஃபைல் இருக்கு இல்லையா, இங்க கிளிக் பண்ணா ஓப்பன் ஃபோல்டர்னு காமிக்கும். இதை போயிட்டு கிளிக் பண்ணா இது உங்களுக்கு விசிபிள் ஆகுதான்னு எனக்கு தெரியல. நீங்க வந்து டெஸ்க்டாப்லயோ இல்லை எங்கேயோ ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிருக்கணும். நான் வந்து HTML அப்படிங்கிற ஃபோல்டர் வந்து டெஸ்க்டாப்ல நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதை போய் நான் ஓப்பன் பண்ண போறேன். இப்போ வந்து என் ஃபோல்டர் ஓப்பன் ஆக போகுது. இதோ HTML அப்படிங்கிற ஃபோல்டர் ஓப்பன் ஆயிடுச்சு. வெல்கம் பேஜ் ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து இந்த ஃபோல்டருக்குள்ள தான் நம்ம வந்து நம்மளுடைய HTML ப்ரோக்ராம்லாம் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இதுதான் நியூ ஃபைல். இது வந்து ஃபோல்டர் கிரியேட் பண்றதா தான் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு ஃபைல் இன்ட்ரோடக்ஷன் ஃபைல் கிரியேட் பண்ணுவோம். நான் வந்து என் ஃபைல் நேம் வந்து இன்ட்ரோ அப்படின்னு கொடுத்துக்கிறேன். intro.html .htmlன்றது தான் நம்ம வந்து எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்படி கொடுத்தாதான் நம்மளுடைய VS கோடுக்கு தெரியும் ஓகே இது வந்து HTML ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ HTML ஃபைல் ஓப்பன் ஆயிடுச்சு. ஷிஃப்ட் பிளஸ் எக்ஸ்கிளமேட்டரி மார்க் இப்படி கொடுத்து ஒரு என்டர் அடிச்சா நம்மளுக்கு இன்பில்டாவே VS கோட்ல ஒரு சில மெத்தட்ஸ் இருக்கு. இப்படி கால் பண்ணா நம்மளுக்கு இந்த மாதிரி வரும். இதுல டாக் டைப் இதுதான் வந்து HTML ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க. இன்டர்வியூல கேட்பாங்க ஸ்ட்ரக்சர் ஆஃப் HTML எது அப்படின்னா இதுதான் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி HTML. இதுல டாக் டைப் HTMLன்றது தான் என்னன்னா இது வந்து வேர்ஷனை சொல்லும். HTML என்ன வேர்ஷன், இப்போ கரண்ட் வேர்ஷன் வந்து HTML5. இது வந்து HTML லாங்குவேஜ், அதாவது லாங்னா லாங்குவேஜ், ஏன்னா இங்கிலீஷ். HTML லாங்குவேஜ் என்னன்னா ஒரு இங்கிலீஷ் லாங்குவேஜ். ஹெட்ன்றது ஹெட்டுக்குள்ள நம்ம கொடுக்கறது என்னன்னா இதெல்லாமே மெட்டாங்கிறது எல்லாமே ஒரு டேட்டாஸ் சாஃப்ட்வேர் கிரியேட் பண்ணுவாங்க இல்லையா, எல்லாம் இன்பில்ட் மெத்தட்ஸ். இந்த டைட்டில் வேணா நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இன்ட்ரோடக்ஷன் அப்படின்னு கொடுக்குறேன். இப்படி கொடுக்குறேன். இது வந்து நம்மளுடைய டேப். நம்ம வந்து ரெஃப்ரெஷ் பண்ணா வரும் இல்லையா, ரெஃப்ரெஷ் பண்ணா அங்க லோகோ பக்கத்துல ஒரு நேம் இருக்கும். அது அந்த மாதிரி இருக்கிறது தான் வந்து டைட்டில், நம்மளுடைய ப்ராஜெக்டோட டைட்டில் மாதிரி. இது வந்து டேப் கிட்ட தான் டிஸ்பிளே ஆகும். இப்போ வந்து நம்ம இங்க என்ன பார்க்க போறோம்னா நார்மலா ஃபர்ஸ்ட் எப்படி ப்ரோக்ராம் ரன் பண்றது அப்படின்னு பார்ப்போம். இப்போ ரைட் கிளிக் பண்ணி ஓபன் வித் லைவ் சர்வர் அப்படின்னு இருக்கு. இதை கிளிக் பண்ணா நமக்கு வந்து இங்க எம்டியா ஷோ ஆகும். அதாவது நம்மளுடைய குரோம்லயோ இல்ல மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் அந்த ப்ரௌசர்லயோ வந்து இது ஓபன் ஆகும். திரும்ப இங்க வருவோம். வந்துட்டு ஃபர்ஸ்ட் நம்ம இதுல வந்து நம்ம கமெண்ட் பண்றது எப்படி, அதாவது நம்ம ஒரு இன்ச் மாதிரி கொடுத்து வச்சுக்கிறது எப்படின்னு பார்த்தா ஓப்பன் எக்ஸ்கிளமேட்டரி ஐஃபன் கொடுத்தா இப்போ நம்ம இங்க வந்து என்ன கொடுக்கலாம். நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம்னா ஹெட்டிங் டேக், பேசிக் ஹெட்டிங் டேக்னா என்னன்னு பார்ப்போம். நான் சும்மா ஒரு இன்ச் மாதிரி கொடுக்குறேன். தீஸ் ஆர் ஹெட்டிங் டேக்ஸ் அப்படின்னு கொடுப்போம். மொத்தமா நம்ம கிட்ட வந்து HTML 6 ஹெட்டிங் டேக்ஸ் இருக்கு. மீன் H1 அப்படின்னா இதுதான் ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் டேக். நான் வந்து இங்க என்ன கொடுக்குறேன்னா this is heading 1 அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். இப்போ இது நம்மளுக்கு எப்படி டிஸ்பிளே ஆகும் அப்படின்னு பார்க்கலாம்னா உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. இதுதான் இருக்கிறதுலே ஃபர்ஸ்ட் ஹையஸ்ட் ஹெட்டிங் டேக். நெக்ஸ்ட் H2, H1ல இருந்து H6 வரையும் இருக்கு. நான் இதையே காப்பி பண்ணி எடிட் பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டேன்.
இங்க நான் பேஸ்ட் பண்றேன். இப்போ வந்து ஹெட்டிங் 2 அப்படின்னு கொடுக்குறேன். இதே மாதிரி நான் H6 வரை கொடுக்கலாம். பாக்குறீங்களா? H4 H5 இது H6. இப்போ வந்து நம்ம லைவ் சர்வர்ல வந்து பார்க்கும்போது அவுட்புட் இப்படி தான் இருக்கும். அதாவது H1ஓட சைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 32 பிக்சல் இருக்கிறதுலே அதான் பெருசு. H2ஓட சைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 24 பிக்சல். H3 இது வந்து 18.72 பிக்சல். H4 வந்து 16 பிக்சல். H5 வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 13.28 பிக்சல். H6 இது வந்து 10.72 பிக்சல். இருக்கிறதுல H1 தான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி, H6 வந்து லாஸ்ட் ப்ரியாரிட்டி. அதாவது இருக்கு ஸ்மாலஸ்ட் வந்து H6, ஃபர்ஸ்ட் ஹையஸ்ட் வந்து H1.